ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 97,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 90,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 97,000 கன அடியாக அதிகரித்து உள்ளது. ஒகேனக்கல் காவிரியில் அதிகாலையில் வினாடிக்கு நீர்வரத்து 70,000 கன அடியாக இருந்தது. தற்போது 97,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக திருமலைவாசன் இணைகிறார். திருமலைவாசன், விவரங்கள். கர்நாடக அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கலில் உள்ள அனைத்து அருவிகளையும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 97,000 கன அடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகா மற்றும் கேரளா, குடகு உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகள் வேகமாக நிரம்பி வருது. இதனால் 2 அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு 1,30,000 கன அடியாக தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுக்கு இன்று காலை 70,000 கன அடியாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து மாலை 5 மணி நிலவரப்படி 90,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது நிலவரப்படி 97,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கலில் உள்ள 5 அருவி, ஐவர் பனி, சினி அருவி, மெயின் உள்ளிட்ட அருவிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகள் நலனை கருதி பரிசல் சவாரி செய்வதற்கும் அருவியில் குளிக்கும் தொடர்ந்து 11 நாளாக தடை தொடர்ந்து நீடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்று இரவுக்குள் 1,20,000 கன அடியாக தண்ணீர் வரும் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.